ஹலோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வஸ்திவரன் டிவிஎம் சேனல் பேசுகிறேன். நம்ம எக்ஸல் 1500 ஒரு சில டவுட் எல்லாம் கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ எத்தனை மணி நேரம் நீங்கள் சார்ஜர் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும், எத்தனை டன்னேஜ் வரைக்கும் நம்ம இதில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னாக்கா 500 கிலோ லோடு வச்சு தாராளமாக ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா, அதாவது 4 மணி நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்கும். 4 மணி நேரம் சார்ஜர் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருங்க. 500 கிலோ லோடு கெப்பாசிட்டியில் 180 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ இந்த வண்டியினுடைய மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ, அதாவது இந்த வண்டி நம்ம சார்ஜ் போட்டு ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது எவ்வளோ லாபம் தருது, இது எவ்வளோ லாபம் தருதுன்றதை ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் கட்டு கொடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ பெட்ரோல் வண்டிக்கும் எலக்ட்ரிக் வண்டிக்கும் எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, அதாவது பெட்ரோலிருந்து எலக்ட்ரிக் வண்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத ஒரு ஜென்ரலாக பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெட்ரோல் பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்ரு ஒரு மைலேஜ் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் விட கிட்டத்தட்ட 96 ரூபா, அதாவது 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் 50 கிலோமீட்டர் சுற்றினா உங்களுக்கு அது ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிலோமீட்டர் சுற்றுறீங்க. 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நீங்கள் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். ஓகேங்களா, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். ஆனால் நம்ம எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக 4 ஹவர்ஸ் சார்ஜிங் ஏறிச்சுன்னா, அதாவது 4 மணி நேரம் சார்ஜர் ஏறிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபா கரண்ட் பில் வரும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் பில்லு உங்களுக்கு 30 ரூபா வரும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நாளைக்கு நம்ம 200 ரூபா செலவு பண்ணி ஒரு வண்டி நம்ம ஓட்டினாக்கா கிட்டத்தட்ட அதில் ஒரு 600 ரூபா இல்லை ஒரு 700 ரூபா அப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாக்கா ஒரு 700 ரூபா லாபம் கிடைக்குது அதே வண்டி. ஓகேங்களா, நம்ம எலக்ட்ரிக் வண்டி ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் உங்களுக்கு. ஸோ 180 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தரும். இப்போது இதில் 200 கிலோமீட்டர், இது 180 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் 200 கிலோமீட்டர் அதாவது வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்துக்கு போகிறீங்க வரீங்க. ஸோ இதிலேருந்து இப்போ நீங்கள் 200 ரூபா பெட்ரோல் போடுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 700 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 700 ரூபாயில் 200 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் 200 ரூபா போயிடுச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபா நிற்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபா நிற்கும். ஸோ இதில் உங்களுக்கு 700 ரூபா லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 700 ரூபாயில் நீங்கள் 30 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணுவீங்க. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜர் போட்டால் 180 கிலோமீட்டர் விடும். ஸோ 30 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 670 ரூபா நீங்கள் லாபம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் 500 ரூபா கிடைக்குது, இதில் 670 ரூபா கிடைக்குது. 600 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 670 மைனஸ் கிட்டத்தட்ட இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 170 ரூபா, ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் 170 ரூபா இதில் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பெட்ரோலுக்கு, ஜென்ரலாக 200 ரூபா. 200 × 7, அதாவது ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்களேன். 200 × 7 போட்டுக்கோங்க. 200 × 7 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாரத்துக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே 1400 ரூபா நீங்கள் செலவு பண்ணணும். ஓகேங்களா, இதே நம்ம ஒரு வாரத்துக்கு எலக்ட்ரிக் வண்டி எடுத்துக்குவோம். சரிங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கரண்ட் பில்லுன்னா ப்ளஸ் × 7 நாளைக்கு நீங்கள் அதே கணக்கு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வெறும் 210 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 1400 மைனஸ் 210 போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1190 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். இது உங்களுக்கு ப்ராஃபிட். எலக்ட்ரிக் வண்டியில் உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னாக்கா 200 × 365 நாள், 200 × 365 கிட்டத்தட்ட நீங்கள் பெட்ரோலுக்கு மட்டுமே 73,000 ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு. ஜென்ரலாக அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 200 ரூபா பெட்ரோலுனாக்கா இதில் 30 × 365 நாள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,950 ரூபா தாங்க நீங்கள் செலவு பண்ணுறீங்களே. அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 73,000 இருந்து 10,950 ரூபா போச்சுன்னா 62,000 ரூபா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு
சேவ் பண்ணலாம் பெட்ரோல்லேருந்து எலக்ட்ரிக் வண்டியில். ஸோ நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் பார்த்திங்கன்னா 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்ட்டி தரோம், மோட்ரு கண்ட்ரோல் இருக்கலாம் 1 வருஷம் தரோம். ஸோ அந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஸோ 3 வருஷம்னா 3 வருஷத்துலேயே பேட்டரி போயிடுமா சார்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக பேட்டரி அது வந்து உங்களுக்கு உழைக்குங்க. சரிங்களா? ஸோ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன கால்குலேஷன். நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு நம்ம வண்டி வேணும்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். நம்ம திருவண்ணாமலையில் அம்மாயி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் உள்ளேயே அம்மாயி எலக்ட்ரிக் ஆட்டோ ஷோரூம்னு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.